நம்பிகளே, நாளை வைகாசி விசாகம், நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம். பிரசாதமாக தத்யோன்னத்துடன் சர்க்கரை பொங்கலும் கொடுக்க வேண்டும் என்று அடியேன் சொல்கிறேன். நிர்வாக அதிகாரி எப்போதும் போல வெண்பொங்கல் அல்லது தத்தியோன்னம் மட்டும் கொடுங்கள் போதும் என்கிறார். அவர் கோணத்தில் அவர் பார்க்கிறார். திடீரென்று பொருட்செலவு கூடிவிடும் என்று பார்க்கிறார் போல இருக்கிறது. அதேதான். இதில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாதமே நடந்தது. கோவில் செலவுகளை கட்டுப்படுத்துவது நிர்வாகத்தின் கீழ் வரும், அதனால் நான் சொன்னபடி செய்யுங்கள் என்கிறார். இது நடைமுறையின் கீழ்தான் வரும். ஆண்டாண்டு காலமாக வைகாசி விசாகத்துக்கு சர்க்கரை பொங்கல் கூடுதலாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால் சர்க்கரை பொங்கல் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அடியேன் சொல்கிறேன். வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இது நிர்வாகத்தின் கீழ் வருமா அல்லது நடைமுறையின் கீழ் வருமா என்று மன்னரையே தான் கேட்க வேண்டும் போல இருக்கிறது. இதற்கெதற்கு மன்னரை தேடி ஓட வேண்டும்? தாங்கள் அதிகாரியிடம் ஒரு வார்த்தை பேசினால் போதும், அவர் இதற்கு ஒத்துக்கொள்வார். இல்லை பட்டரே, அனாவசியமாக அடியேன் இதில் தலையிடுகிறேன் என்று அதிகாரி நினைத்து விட்டால்? அது எப்படி நினைப்பார்? தங்கள் மீது பெரும் மரியாதையும் மதிப்பும் கொண்டவர் அவர். தங்களின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டார். அந்த மதிப்பையும் மரியாதையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சொல்கிறீர்கள். சரிதான். சாதகமாக பயன்படுத்தி தங்களின் மடத்துக்கு ஒரு அண்டா சர்க்கரை பொங்கலும் என் நகத்திற்கு ஒரு அண்டா சர்க்கரை பொங்கலுமா எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? வரதனை சேவிக்க வரும் சேவார்த்திகளுக்கு தானே கொடுக்க போகிறோம். அடியேனும் இதில் தலையிடாமல் நழுவி போய்விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படியோ பெரிய கொக்கியை போட்டு அடியேனை இதில் மிகவும் அழுத்தமாக மாட்டி விடுகிறீர்கள். சரி, அடியேன் உங்கள் விருப்பப்படியே அதிகாரியிடம் பேசுகிறேன். அப்பா, இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. சேவார்த்திகள் கேட்பார்கள், சுவாமி, என்ன இன்று நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் ஆயிற்றே, சர்க்கரை பொங்கல் கிடையாதா என்று பதில் சொல்லி ஆக வேண்டுமே. பல்லிழித்துக் கொண்டு இருந்து விட முடியாதே. சரி, கவலைப்படாதீர்கள். அடியேன் அதிகாரியிடம் பேசுகிறேன். இப்போது உங்கள் பிரச்சனை தீர்ந்தது இல்லையா பட்டரே? ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இன்னொரு பிரச்சனை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். ஓ, யாதவ பிரகாச சுவாமிகளா? ஆமாம், காவியுடை பூண்ட பிரச்சனை. நீர் எப்படி மழையை கொண்டு வரலாயிற்று என்று குதிக்க போகிறார் பாருங்கள். வாருங்கள் வாருங்கள், நமஸ்காரம். ஆஹா, தாங்கள் கஷாயத்தில் கூட ஜொலிக்கிறீர்கள். என்னது கஷாயமா? எங்கள் குருநாதர் என்ன சுக்கா மிளகா திப்பிலியா கஷாயத்தில் ஜொலிக்க? மன்னிக்க வேண்டும், தங்களை கண்டதும் ஒரு பரவசம் உண்டாகி விடுகிறதா? நாக்கு குளறி கஷாயத்தை கஷாயம் என்று சொல்லிவிட்டேன், அவ்வளவு. என்ன திருக்கட்சி, சாதித்து விட்டீர் ஐயா, சாதித்து விட்டீர். எதை சொல்கிறீர் சுவாமிகளே? என்ன தெரியாதது போல் கேட்கிறீர்? புகழ் மழையில் நனைய வேண்டும், அப்படித்தானே? அதுதான் மழையை கொண்டு வந்து விட்டீர்களே. மன்னிக்க வேண்டும், அதை தங்களுக்கு போட்டியாக நினைத்து அடியேன் செய்யவில்லை. பிறகு ஏதோ மக்களுக்கு அடியேனால் முடிந்ததை செய்யலாம் என்று எண்ணிதான். மக்களுக்கு? நான் மட்டும் ஆடு மாடுகளுக்கா செய்ய நினைத்தேன். ஆடு மாடுகளுக்கு என்றால் அதற்கென்று ஒரு யாகத்தையும் எங்கள் குருநாதர் செய்வார். பாசுரத்தை பாடி மழையை கொண்டு வந்து விட்டீர். நீர் அப்படி அன்று மழையை கொண்டு வராமல் இருந்தாலும் அடுத்த நாள் நிச்சயமாக என் யாகத்தின் மூலம் மழையை கொட்டென்று கொட்ட வைத்திருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுவாமிகளே. இங்கே பாரும் திருக்கட்சி, நோக்கமும் என் நோக்கமும் மழையை பொழிந்து மக்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு நீர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதில் எந்த வழி சரியான வழி என்று நமக்குள் சர்ச்சை வேண்டாம். நம்முடையது பொது நோக்கு, பொது நல நோக்கு. சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். இருவரின் இலக்கும் ஒன்றாக இருக்கையில் நாம் இணக்கமாக போவதுதானே நல்லது. சுவாமிகளே, உம்மையும் உம் வேத ஞானத்தையும் தர்க்க திறமையையும் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தாங்கள் குன்றிலிட்ட விளக்கு. தங்களோடு போட்டி போடுவது என்பது ஊர்க்குருவி பருந்தோடு போட்டி போடுவது போல. ஏன் அற்பமான எறும்பு அர்ஜுனன் தேருடன் போட்டி போட்டது போல என்று கூட சொல்லலாமே. தாராளமாக சொல்லலாம். ஆக
நாம் இணக்கமாக ஒருவருக்கொருவர் உபகாரமாக இருப்பது ஊருக்கு நன்மை பயக்கும். என்ன, நான் சொல்வது சரிதானே? நீங்கள் சொல்லுவது எது சரியில்லாமல் இருக்கும்? அனைத்தும் சரியே. போதும். திருக்கச்சி, நீர் சொன்னதையெல்லாம் நான் மனதில் இருத்திக் கொள்ள பார்க்கிறேன். நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ஊரையும் உலகத்தையும் உய்ய வைப்போம். ஆகட்டும் சுவாமி. வருகிறேன். வாருங்கள். என்ன நம்பிகளே, திடீரென்று யாதவ பிரகாசருக்கு ஞானோதயம் வந்துவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் ஒருவருக்கு ஞானோதயம் வரலாம். இவருக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நீர் வேறு. உமக்கு குறுக்கு புத்தி என்றால் என்னவென்றே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து விடுகிறீர். இவர் பால் அல்ல சுவாமி, நன்கு கலக்கிய சுண்ணாம்பு நீர். பால் என்று நம்பி வாயில் விட்டுக் கொண்டால் தொண்டைதான் வெந்து போகும். விஷயம் என்ன தெரியுமா? மன்னர் இப்போது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்று இவருக்கு தெரிந்துவிட்டது. இப்போது தங்களை விரோதியாக்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் இணக்கம் சுணக்கம் என்று தங்களை வளைக்க பார்க்கிறார். ஜாக்கிரதையாக இரும். உறவாடி கெடுக்கும் உத்தம வில்லர் யாதவ பிரகாசர். பகவானிடம் சரணடைந்த ஒருவன் யாரிடமும் அஞ்ச தேவையில்லை. அனைத்தையும் பகவானிடம் ஒப்படைத்து விடுவோம். அவன் பார்த்துக் கொள்வான். புனிதா, என்னடி புனிதா, ஏதோ பதற்றமாக தெரிகிறாயே? ஆமாம், பதற்றம்தான். என்னை யாராவது தொடர்ந்து வருகிறார்களோ என்று ஒரு பயம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை யார் எதற்காக தொடர்ந்து வர வேண்டும்? சொல்ல முடியாது. என் கணவனை கூட என்னை பின்தொடர்ந்து வரலாம். முன்பு ஒரு முறை நாமெல்லாம் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் பொழுது எப்படியோ அங்கு வந்து என்னை இழுத்து கொண்டு போகவில்லையா? பயப்படாதே, உன் கணவர் இங்கு வர வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். அதனால்தான் உன்னை இங்கு வர சொன்னேன். மன்னித்து விடு தஞ்சா. வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறாயோ? இல்லை, சற்று முன்புதான் வந்தேன். பார்த்து பார்த்து வர வேண்டி இருக்கிறது. அதனால்தான் தாமதமாக வந்தேன். மன்னித்துக் கொள் தஞ்சா. பரவாயில்லை. என்னை இங்கே தனியாக சந்திக்க விரும்புகிறாய் என்று அகிலா வழியாக சொல்லி அனுப்பினாய் அல்லவா? அப்போதிலிருந்தே நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. என்னடி விஷயம்? மறுபடியும் அடித்து கிடித்து துன்புறுத்துகிறாரா? என்ன பிரச்சனை சொல். இப்போதைக்கு எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியானால் நேராக என் அகத்திற்கே வந்திருக்கலாமே. பிறகெதற்கு என்னை இப்படி தனியே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாய்? காரணம் இருக்கிறது தஞ்சா. என் கணவர் முரடன் மட்டுமல்ல, குறுக்கு புத்தியும் கொண்டவர் என்று இப்போதுதான் தெரிந்தது. அப்படியா? என்ன ஆயிற்று? அதுவா, ஊரில் தனக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார். எப்படி மரியாதை கொடுப்பார்கள் மாப்பிள்ளை? வேலை வெட்டி இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்களை ஊர் மதிக்கவே மதிக்காது என்று என் அப்பா சொன்னதற்கு, ஆமாம், வேலை கிடைத்தால் மட்டும் ராஜ மரியாதையா கொடுத்து விட போகிறார்கள். முதலில் எனக்கு யார் வேலை கொடுப்பார்கள் என்றார். இதுதான் சமயம் என்று நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன் மாப்பிள்ளை என்று கூறி என் அப்பா கூரத்தில் அவருக்கு ஏதோ வேலைக்கு ஏற்பாடு செய்து அங்கே அனுப்பியிருக்கிறார். போன இடத்தில் காந்திமதி மாமியின் பிள்ளை ராமானுஜரை அவருக்கு தெரியும் போலிருக்கிறது. அவரிடம் இருந்து ஒரு ஒப்புதல் ஓலையை வாங்கிக் கொண்டு வா என்று அவரை அனுப்பியிருக்கிறார்கள். சரி, இது எளிதானதுதானே. உனக்கு காந்திமதி மாமியை தெரியும், எனக்கும் தெரியும். ராமானுஜரை பார்த்து நாமே ஒரு ஒப்புதல் ஓலை வாங்கி கொடுத்திருக்கலாமே. நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் நம்மிடம் ஏதாவது சொன்னால்தானே. என் கணவராகவே ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னடி வழி அது? நேற்று வீட்டு கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு நெற்றியில் அதிசயமாக என் கணவர் திருமண் இட்டுக் கொண்டிருந்தார். பரவாயில்லையே, ராமானுஜரின் பெயரை கேட்டதிலேயே இவருக்கு நல்ல புத்தி வந்துவிட்டது போலிருக்கிறதே என்று நினைத்தேன்.
ஆனால் நிச்சயமாக நான் பெருமாள் பக்தன் என்று ஏமாந்து விடுவார்கள் இல்லையா? இப்போது எதற்கு இந்த வேஷம்? யாரை ஏமாற்றப் போகிறாய்? எல்லாம் அந்த ராமானுஜனைத்தான். ஏமாற்றாமல் அவனை சுற்றி என்னை தெரிந்தவர்கள் யாராவது இருக்கலாம். என்னை பற்றி அவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லித் தொலைத்தார்கள் என்றால் அவன் எனக்கு எப்படி ஓலை கொடுப்பான்? இப்படி ஒரு பெருமாள் பக்தன் போல் போனால்தான் அவனுக்கு என் மேல் ஒரு மதிப்பு வரும். ராமானுஜரை ஏமாற்ற திட்டம் போட்டிருக்கிறாரா? ச்சே, இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தனிமையில் சந்திக்க வந்தேன். நீதான் ராமானுஜரின் அம்மாவை அடிக்கடி சந்திப்பாயே. எப்படியாவது அந்த மாமியை சந்தித்து என் கணவரின் ஏமாற்று வேலையை ராமானுஜருக்கு தெரிவிக்க வேண்டும். தஞ்சா, எதற்கடி இப்போது சிரிக்கிறாய்? என்னவாயிற்று உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. உனக்குத்தான் ராமானுஜரை பற்றி புரியவில்லையே என்று எண்ணி சிரித்தேன். ஏன்? ராமானுஜரை பற்றி எனக்கு என்ன புரிய வேண்டும்? ராமானுஜர் உன் கணவரை விட புத்திசாலி. அவரை உன் கணவரால் ஏமாற்ற முடியாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாய் தஞ்சா? இந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தானே என்னை இங்கே வர சொன்னாய்? ஆமாம், சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி நிம்மதியாக அகத்திற்கு போ. தயவு செய்து காந்திமதி மாமியிடம் இதை சொல்லிவிடு தஞ்சா. தேவையே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜரை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டால் அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள். நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயே பார்க்கத்தானே போகிறாய். அகத்திற்கு சென்று எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. இல்லடி தஞ்சா. அதுதான் சொல்லிவிட்டேனே. போ, போய் நிம்மதியாக இரு. ராமானுஜருக்கு உன் கணவரால் ஒரு ஆபத்தும் வராது. அப்படியா சொல்கிறாய்? சரி தஞ்சா, நீ சொல்லிவிட்டாய். இதற்கு மேலும் நான் உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நான் வருகிறேனடி. அக்கா, இந்த புடவையை மட்டும் இங்கே விட்டுவிட்டு போய்விடக்கா. எதற்கு? நான் எப்பொழுதும் உனக்கும் அம்மாவிற்கும் நடுவில் தானே படுத்து உறங்குவேன். ஆமாம், அதற்கென்ன இப்பொழுது? உன் புடவையை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அம்மா ஒரு பக்கம் இருக்க, உன் புடவை வாசனையோடு நீ பக்கத்தில் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டு நான் தூங்கி விடுவேன். அவ்வளவுதானே? நான் உனக்கு வேறு ஒரு புடவையை தருகிறேன். சரி அக்கா. சமத்து பெண். அக்கா, நீ ஏனக்கா இப்பொழுதெல்லாம் இங்கு இருக்கவே மாட்டேன் என்கிறாய்? நன்றாக இருக்கிறதடி கமலை. கல்யாணமான பிறகும் உன் அக்கா இங்கேயே இருக்க முடியுமா என்ன? இந்தா பூமி. என்னம்மா இது? சாப்பிடுவதற்கு. இப்போதுதானே நெய் முறுக்கு, சீடை, தேன்குழல், ஓமப்பொடி, அவல் உருண்டை என்று ஏகமாய் பட்சணங்கள் கொடுத்தீர்கள். போதாததற்கு இது வேறா? அசடே, அது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து. இது உனக்கு மட்டும். மாங்காய் ஊறுகாய். ஆஹா, கொண்டா கொண்டா. இங்கே பாரடி பூமி, பிடித்திருக்கிறது என்று ஒரே நாளில் வழித்து விழுங்கிவிடப் போகிறாய். உடம்பிற்காகாது. அகத்துக்கு போனதும் எடுத்து தனியாக வை. போங்களம்மா. பூமி அக்காவை இங்கே இருக்க சொல்லிவிடுவீர்கள் என்று பார்த்தால் இதையெல்லாம் கட்டி கொடுத்து நீங்களே போ போ என்று அனுப்பி வைத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. சரியாய் போயிற்று போ. அனுப்பாமல் கல்யாணமான பெண்ணை இங்கேயே வைத்துக் கொள்வார்களா என்ன? அவள் புருஷமங்கலத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். அகத்துக்காரரோடு அங்கேதான் அவள் குடித்தனம் நடத்த வேண்டும். அவள் என்ன, நீயே இன்னும் 5-6 வருடங்களில் புருஷமங்கலமோ இன்னொரு மங்கலமோ அங்கே அகத்துக்காரருடன் போகத்தானே வேண்டும். நான் போக மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் அப்பாவையும் உன்னையும் விட்டு எங்கும் போக மாட்டேன். அம்மா, வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். இவளுக்கு ஸ்ரீபெரும்புதூரிலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துவிடு. ஒன்று விட்டு ஒரு நாள் பிறந்தகத்திற்கு வந்து போகட்டும். சரி, இந்தா. என்ன பூமி, மறுபடி எப்போது வருவதாக உத்தேசம்? என்னை கேட்டால் உங்கள் மாப்பிள்ளையை கேளுங்கள். என்ன மாப்பிள்ளை? அதற்கென்ன, வந்தால் போயிற்று.
அடுத்த மாதம் பெருமாள் கருட சேவைக்கு வந்துவிடு பூமி. 2-3 நாட்கள் இருந்து விட்டு போகலாம். அப்பா, பூமி அக்காவை போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவள் இங்கேயே இருக்கட்டும். அது முடியாது கமலை. ஏன் அப்பா? எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். கல்யாணமானால் புக்ககத்திற்கு போய்தான் ஆக வேண்டும் என்றால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறாள். அப்படியா கமலை? நீ கல்யாணமே பண்ணிக்கொள்ள போவதில்லையா? ஆமாம். இப்பொழுது அப்படித்தான் சொல்வாய். கல்யாணமாகிவிட்டதும் பிறகு பிறந்தகத்தை விட புக்ககம் தான் பெரிது என்று சொல்வாய் பார். பரவாயில்லையே, மாப்பிள்ளை விஷயங்களை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார். அதைத்தான் பூமி சொல்கிறாள். கமலைக்கு ஸ்ரீபெரும்புதூர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து விடலாம் என்று. ஆமாம் அப்பா, அப்படியே செய்து விடுங்கள். நான் இந்த ஊரிலேயே தான் இருப்பேன். அதற்கென்ன, நம் அக்ரகாரத்திலேயே நாளைக்கே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட்டால் போயிற்று. அப்பாடா, நிம்மதி. நான் சென்று விளையாடி வருகிறேன். என்ன சுவாமி இது? அவள்தான் ஏதோ சொல்கிறாள் என்றால் நீங்களும் அவளோடு சேர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். கமலையோடு இப்போதுதான் விளையாட முடியும். பெரியவளானால் இப்படியெல்லாம் பேசுவாள் அவள்? உங்கள் செல்ல பெண்ணாயிற்றே, விட்டு கொடுத்து விடுவீர்களா? சுவாமி, புறப்படலாமா? நீ தயார் என்றால் நாம் புறப்பட வேண்டியதுதான். சரி அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி பூமி. என்ன பூமி, புக்ககத்திற்கு புறப்பட தயாராகி விட்டது போல் தெரிகிறதே. ஆமாம் கோவிந்தா, ராமானுஜர் அண்ணாதான் வரமாட்டார். நீயாவது 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது புருஷமங்கலத்திற்கு வந்துவிட்டு போகலாம் அல்லவா? வேலை இருந்தால்தான் வர வேண்டும் என்றும் ஒன்றுமில்லை. அப்படி இல்லை பூமி, எனக்கு அண்ணாவோடு நேரம் சரியாக போய்விடுகிறது. பார்க்கலாம், முடிந்தால் வருகிறேன். மாப்பிள்ளை, எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். தினமும் பாகவதத்தை படித்து பூமிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் சத் விஷயங்களை நிறைய கேட்க வேண்டும். கண்ணுக்கு இனிமையானவைகளை நிறைய பார்க்க வேண்டும். நிச்சயம் பாகவதத்தை தினமும் படித்து பூமி தேவிக்கு அர்த்தம் சொல்கிறேன். ராமானுஜா, கோவிந்தா, நீங்கள் இருவருமாக போய் இவர்களை வண்டி ஏற்றி விடுங்கள். மழை வேறு விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. அலுங்காமல் குலுங்காமல் இருக்கும்படியான ஒரு வண்டியை பாருங்கள். குதிரை வண்டியை விட மாட்டு வண்டி உச்சிதம். சரியம்மா. அப்பா, அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி. மாப்பிள்ளை நம் பூமி தேவியை நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார் இல்லையா? தங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆமாம், நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார். மிகவும் சிரேஷ்டமான குடும்பம். புருஷமங்கலத்திற்கு சென்று நன்றாக விசாரித்துதானே பெண்ணை கொடுத்திருக்கிறோம். சரி, அதை விட நீ இன்னொன்றை கவனித்தாயா? என்ன? ராமானுஜனுக்கு பூமியின் மீது எவ்வளவு அக்கறை, தங்கையின் நலனில் எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக் கொள்கிறான் பார்த்தாயா? ஆமாம். ஆனால் நீதான் என்னவோ அவனுக்கு லௌகீக விஷயங்களில் நாட்டமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஒன்றை புரிந்து கொள் காந்திமதி, அவனுக்கு அவன் தங்கை மீது இருப்பது பாசம், உனக்கு உன் பெண்ணின் மீது இருப்பது பற்று. பாசத்தை தொலைத்துவிடு என்று யாரும் சொல்லவில்லை, பற்றை அறுத்துவிடு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான் உன் புத்திரன் ராமானுஜன். சரி, கோயில் சம்பந்தமாக ஊர் தலைவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. போய்விட்டு வந்து விடுகிறேன். சரி சுவாமி.